அண்மை செய்தி, சிலை கடத்தலுக்கு உடந்தை என வழக்கு பதியப்பட்ட நிலையில் பொன் மாணிக்கவேல் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த வழக்கிற்கான தீர்ப்பு நாளை வழங்கப்பட இருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரம். சிலை கடத்தல் விவகாரம் தொடர்பாக சிபிஐயால் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் காவல்துறை அதிகாரி ஐஜி பொன் மாணிக்கவேல் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீது நேற்று விசாரணைக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சீனிவாசன் அவர்களும், அதே போன்று பொன் மாணிக்கவேல் தரப்பில் மூத்த வழக்கறிஞரும் நேரில் ஆஜராகி நேற்று வாதித்தனர். தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தனர். அப்போது பொன் மாணிக்கவேல் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொன் மாணிக்கவேல் நீதிமன்றம் உத்தரவின் பேரில், நீதிமன்றம் கண்காணிப்பின் பேரில் தான் இந்த விசாரணையை நடத்தினார். அதில் எந்தவித உள்நோக்கமோ, இதில் எந்த விதமான அந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவருக்கு உடந்தையாக எதுவும் செயல்படவில்லை என வாதிடப்பட்டது. அதே போன்று காதர் பாட்ஷாவை வேண்டுமென்றே இவர் குற்றச்சாட்டப்பட்டு அவரை கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும், இந்த வழக்கில் பொன் மாணிக்கவேலை கைது செய்து விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை நிலை தெரிய வரும் என சிபிஐ விசாரணை நேற்று தனது வாதத்தை முன்வைத்தது. அப்போது நீதிபதி அவர்கள் பொன் மாணிக்கவேல் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கிற்கு முகாந்திரம் உள்ளதா, அதற்கான ஆவணங்கள் உள்ளதா என கேட்டபோது நேற்று சீரடிக்கப்பட்ட கவரில் நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனை படித்து பார்த்து இன்று இந்த இது தொடர்பான விவாதங்களை மேலும் பெறலாம் என நீதிபதி தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இன்று இந்த மனு மீதான விசாரணை இன்று மதியம் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. சிபிஐ தரப்பில் ஜாமீன் வழங்க கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பொன் மாணிக்கவேலை கைது செய்து காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் எனவும் இந்த சிபிஐ தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ பதியப்பட்ட வழக்கில் ஜாமீன் வழங்க கூடியதா அல்லது ஜாமீன் விடுவிக்க முடியாததா, இதில் என்னென்ன முறையான பிரிவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது, இதில் எதன் அடிப்படையில் இது போன்ற பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்த விவரங்களை சிபிஐ தரப்பில் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்ஜாமீன் வழக்கு தொடர்பான தீர்ப்பை நாளைக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பொன் மாணிக்கவேல் தரப்பில் இந்த மனு தாக்கல் செய்ததில் அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், நீதிமன்றம் சிலை கடத்தல் வழக்கை டிஐஜி தரத்தில் குறையாத அலுவலரை கொண்டு விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் சிபிஐ காவல் கண்காணிப்பாளர் வழக்கு பதிவு செய்துள்ளார். அதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவ்வாறு இருக்கையில் அவர் வழக்கு பதிவு செய்தது ஏற்கத்தக்கது அல்ல, சட்டவிரோதமானது. தவறு செய்ததாக அறிக்கை அளிக்கப்பட்டால் விசாரணை நீதிமன்றம் முடிவு செய்யும். சிபிஐ எனது வீட்டில் நுழைந்தது, பொருட்களை கைப்பற்றது சட்டவிரோதமானது. இது என் மீதான நம்பகத்தன்மையை குலைக்கும் விதமாக உள்ளது. ஆகவே இந்த வழக்கில் எனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். அந்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது, விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர், மனுதாரர் முன்னாள் காவல்துறை மண்டல தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இவருடைய பணிக்காலத்தில் பல்வேறு சிலைகளை மீட்டுள்ளன என்றும் மனுதாரர் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை, அதற்கான முகாந்திரமும் இல்லை. எனவே முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டார். சிபிஐ தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சீனிவாசன் மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, இவ்வழக்கில் மனுதாரரை கைது செய்து விசாரணை நடத்துவது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இவரை முன்ஜாமீன் வழங்கினால் ஒரு சாட்சியங்களை கலைக்கக்கூடும். அதனால் இவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும். மேலும் இந்த வழக்கில் இவருக்கு கண்டிப்பாக அந்த முன்ஜாமீன் என்பது வழங்கக்கூடாது என கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிபதி இந்த வழக்கில் பொன் மாணிக்கவேல் மீது பதியப்பட்ட வழக்கில் ஜாமீனில் விடுவிக்கக்கூடிய பிரிவா அல்லது ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவா என்பது குறித்து விளக்கம் தேவை. எனவே அது சம்பந்தமான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் மீதான தீர்ப்பை நாளை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.